ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்குறது பவளமல்லிப்பூ. இது வந்து நைட் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு வந்துட்டு நல்லா பூக்கும், பகலில் வந்து உதிர்ந்துடும். நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த செடியை வந்து கோவிலில் தான் வச்சு வளர்க்கணும், வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி இதை வளர்க்குறாங்க. ஸோ இது சீட் மூலமாக இருந்தும் நம்ம இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம், கட்டிங்ஸ் மூலியமாகவும் இந்த பிளான்ட்டை நம்ம வளர்க்கலாம். இந்த மாதிரி அழகழகான செடிகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும், அவ்வளோ ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும். இந்த செடிகள் பக்கத்தில் போகும்போதே அப்படி ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரு இது வரைக்கும் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ஸுக்கெலாம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணது கிடையாது. வெறும் மண்புழு உரம் மட்டும்தான் பயன்படுத்திட்டு வர்றோம். வேறு எந்த இதுவுமே நாங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தினதில்லை. அப்படி இருந்தாலும் இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக வளர்கிறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். அரிசி கழுவின தண்ணி கூட இதுக்கு பயன்படுத்தலாம். தெய்வீக ஒரு இது மட்டும்தான் நமக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ஸை வாங்கி எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஒயிட் அண்ட் ஆரஞ்சு செம்ம கலராக இருக்கும். மார்னிங் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே கொத்து கொத்தாக விழுகிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.